இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா எஸ்ஐஆர். என்னது எஸ்ஐஆரா? ஆமா, அந்த எஸ்ஐஆர்னா என்ன அப்படிதானே கேக்குறீங்க. ஒரே நிமிஷம் இருங்க, ஃபுல் ஃபார்ம் சொல்றேன். அதாவது இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது கணக்கீடு. யார் யாருக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்கு, யார் யார் வந்து இப்போ ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த மாதிரி தான் சொல்லலாம். அதாவது இப்போ வந்து எங்க தாத்தாலாம் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஓட்டு இருக்கும், ஆனா வந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த ஓட்டு உரிமையில அவங்க பேர் எடுக்காம இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எங்க வீட்டில் அப்படி பண்ணதில்ல, யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க பேரை வச்சு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி. எங்க வீட்டில் இல்லை, சரியா? அந்த மாதிரி வந்து எஸ்ஐஆர் அப்படின்ற வந்தனால நிறைய பேர் பதறினாங்க. ஐயோ எஸ்ஐஆரா அப்படின்னு சொல்லி. பதறினது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அதாவது திமுக. இப்போ அந்த எஸ்ஐஆர் கணக்கீடு எல்லாமே முடிஞ்சு எத்தனை ஓட்டை காலி பண்ணிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 15.18%. அதாவது தமிழகத்துல மட்டும் 97 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது இறந்து போனவங்க, 2 ஓட்டு வச்சிருக்கிறவங்க, 2 ஓட்டு மீன்ஸ் 2 ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வீடு மாறி போனவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கழிச்சிட்டு இப்போ வந்து ஒரிஜினல் ஓட்டர்ஸ் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் கழிச்சாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சரி, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் குறைஞ்சிருக்காங்க, உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுனால இந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணாங்க. அதனாலேயே வந்து அதாவது எஸ்ஐஆர் வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி ஆகணும் அப்படின்றதுனால எஸ்ஐஆர் வேலையை வந்து கிடுகிடுன்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்போ எஸ்ஐஆரோட எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்றத மாவட்ட ரீதியாக பார்க்கலாமா? இப்போ வந்து முதல்ல வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஓட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 32,25,198 ஓட்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்போ எவ்வளவு பேர் நீக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6,50,590 ஓட்டர்ஸ் காலியா. இப்போ வந்து அப்பனா எவ்வளவு பேர் இருப்பாங்க இப்போ கோயம்புத்தூர்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 25,74,680 பேர் இப்போதைக்கு ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது எவ்வளோ ஆரம்பிச்சு இப்போ எவ்வளோ வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? இது வந்து கோயம்புத்தூர். அடுத்தது வந்து நம்ம நாமக்கல் பார்க்கலாம். நாமக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,66,660 ஓட்டர்ஸ் இது வரைக்கும் இருந்தாங்க. எவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,93,706 பேர் வந்து நீக்கியிருக்காங்க. இப்போ வந்து இவ்வளோ நீக்கிறதுக்கு அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, அதாவது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,72,954 பேர் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு, அதாவது 1.5 லட்சம் வாக்குகள் வந்து அங்கேருந்து போயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா 20,98,561 இது வரைக்கும் இருந்த வாக்கர்ஸ். இதுல வந்து எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2,06,503 இவ்வளவு பேர் ஓட்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் அங்க இருந்திருக்காங்க. இப்போதைக்கு அதாவது 20 லட்சத்துல இருந்து, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 லட்சம், தஞ்சாவூர் 21 லட்சத்துல இருந்து இப்போ குறைச்சதுனால எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது 18,92,058 இவ்வளவு பேர் வந்து இப்போ தஞ்சாவூர்ல இருக்காங்க. இப்போ அடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ராணிப்பேட்டையில் வந்து 9,12,543 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து அதுல இருந்து எத்தனை பேர் நீக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,45,557 பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ராணிப்பேட்டையில் இப்போ மிச்சம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7,73,000 இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. அதாவது நீக்கம் வந்து 1,45,000 பேர் போக இவ்வளவு பேர் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேனி, மொத்தமா தேனியில் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,03,333 பேர் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து நீக்கினது போக, அதாவது நீக்கினது எவ்வளவுன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதாவது 1,25,739 பேர் மிச்சம். நீக்கினது போக எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 10,04,564 கிட்டத்தட்ட ஒரு 1000, அதாவது 1,25,000 பேர் கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்க வந்து கரூர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர், எல்லாருக்குமே தெரியும்ல. அதாவது கரூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,18,672 பேர் இருந்தாங்க. இதுல நீக்கிறது போக அதாவது எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னா 79,690. அதாவது இங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கல, இது வரைக்கும் லட்சக்கணக்கில் குறைச்சிட்டு இருந்தாங்க. இதுல வந்து 79,690 பேர் மிச்சம். அதுல வந்து கரூர் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 7,38,982. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரும். திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இந்த பகிரங்கமா இங்க வந்து பாப்புலேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது திருவள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா 29,62,449 பேர் மொத்த எண்ணிக்கை. இப்போ வந்து இதுல நீக்கல்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா சொன்னா நீங்களே அரண்டுருவீங்க. அதாவது 6,19,777 பேர் நீக்கியிருக்காங்க. இவ்வளவு பேர் நீக்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஓட்டு சதவீதங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 23,42,672. அடுத்ததாக நம்ம சிங்கார சென்னைக்கு வருவோம். சென்னையில வந்து எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,04,094 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து ஃபேக் ஓட்டர்ஸ், அதாவது எல்லாரும் பேரையும் நீக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14,25,018 பேர் வந்து நீக்கியிருக்காங்க. மொத்தம் இதுல நீக்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 25,79,676.
கிட்டத்தட்ட சரிக்கு சமமா பாதி பாதியா பிரிச்சுட்டு வர மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 9,99,411 இவ்வளவு பேர் வந்து ஓட்டர்ஸ் இருந்திருக்காங்க முன்னாடி. அதுல வந்து எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,16,739 பேர் நீக்கியிருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8,82,672 பேர் இதுல வந்து நீக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,16,173 பேர் போக இப்போ வந்து இவ்வளவு பேர் வந்து குறைஞ்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா செங்கல்பட்டு. கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27,87,362 பேர் இருந்திருக்காங்க. இதுல வந்து 7,01,901 இவ்வளவு பேர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மிச்சம் அதுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,85,491 பேர் இருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,29,933 பேர் ஓட்டர்ஸ் வந்து முன்னாடி இருந்த ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதுல வந்து 1,50,828 பேர் வந்து நீக்கியிருக்காங்க. மிச்சம் நீக்கினது போக எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,79,105 பேர் இருக்காங்க. அடுத்ததா வந்து நெல்லை மாவட்டம் பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14,18,325 பேர் இருந்திருக்காங்க. நீக்கல் போக 12,05,368 பேர் இருந்திருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே பாதி பேருக்கு வீரம் வந்துரும். இருங்க, மதுரை மாவட்டத்தில் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 27,40,631 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 3,80,474 பேர் நீக்கியிருக்காங்க. நீக்கிறது போக எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 23,60,157 பேர் இருக்காங்க. அடுத்ததா வந்து தூத்துக்குடி. இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14,90,685 பேர் இருந்திருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1,62,527 பேர் நீக்கியிருக்காங்க. நீக்கிறது போக தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 13,28,158 பேர் இருந்திருக்காங்க. அடுத்த வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16,80,626 பேர் இருந்திருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1,74,549 இத்தனை பேர் வந்து நீக்கியிருக்காங்க. நீக்கினது போக அதாவது கிருஷ்ணகிரியில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 15,06,077 பேர் இருக்காங்க. அடுத்தது வந்து திருச்சி மாவட்டம், அதாவது தமிழ்நாடு சென்டருக்கு வந்துட்டோம். திருச்சி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,68,867 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து நீக்கல் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 3,31,787 பேர் இருந்திருக்காங்க. இதுல வந்து நீக்கல் போக திருச்சியில் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20,37,180 பேர் இருக்காங்க. அடுத்ததா வந்து திண்டுக்கல், பூட்டுனாலே ஃபேமஸ் இல்ல, அது திண்டுக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 19,34,447 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 3,24,894 பேர் நீக்கியிருக்காங்க. நீக்கினது போக திண்டுக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16,09,553. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சது ஏன் தப்பு தாங்க. என்னன்னா டக்குனு தமிழ் டக்குனு வரமாட்டது. ஓகே, அடுத்து வந்து கடலூர் மாவட்டம் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா 21,93,577 பேர் இருந்திருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,40,818 பேர் நீக்கியிருக்காங்க. இப்போ வந்து நீக்கிறது போக கடலூர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,46,759 பேர் இருக்காங்க. அடுத்தது வந்து அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா 5,30,890 பேர் இருந்திருக்காங்க. இது வந்து எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 24,368 இருக்கிறதுல அரியலூர் தான் கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 24,000 பேர் தான் நீக்கியிருக்காங்க. நீக்கிறது போக அங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 5,06,522. அடுத்து வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வரும். திருப்பூர் மாவட்டத்தில் வந்து தமிழர்களோட ஹிந்திக்காரங்க அதிகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஹிந்தி வாக்கர்ஸ் வந்து அதிகமாக அங்கே இருந்திருப்பாங்க. அதாவது திருப்பூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,44,929 பேர் அங்கே இருந்திருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,63,785 பேர் நீக்கியிருக்காங்க. மிச்சம் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,81,144 இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. அடுத்தது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வருவோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,67,730 பேர் இருந்திருக்காங்க. எவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 57,338 பேர் நீக்கியிருக்காங்க. மிச்சம் அங்கே இருக்கிற ஆட்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,10,392. அடுத்தது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வரும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14,01,198 பேர் இருந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 2,74,274 பேர் நீக்கியிருக்காங்க. நீக்கிறது போக காஞ்சிபுரம்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது 16,26,924 பேர் இருக்காங்க. அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வருவோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11,60,607 இது வரைக்கும் இருந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 84,329 பேர் நீக்கியிருக்காங்க. நீக்கிறது போக கள்ளக்குறிச்சியில் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,76,278 பேர் இருந்திருக்காங்க. அடுத்து வந்து புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அதாவது 13,94,112 பேர் இருந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1,39,587 பேர் நீக்கியிருக்காங்க. நீக்கிறது போக புதுக்கோட்டையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,54,535 பேர் இருந்திருக்காங்க. அடுத்து வந்து ஈரோடு மாவட்டம். ஈரோடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19,97,189 பேர் இருந்திருக்காங்க. இங்கேயும் வந்து வடக்கன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்காங்க இல்லையா? அப்புறம் எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3,25,429 பேர் நீக்கியிருக்காங்க. நீக்கிறது போக ஈரோட்ல வந்து கிட்டத்தட்ட 16,71,760 பேர் இருக்காங்க. அடுத்த திருவண்ணாமலை பார்க்கலாம்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21,21,902 இவர் பேருங்க 21 ஒரு கரெக்டா வருதுல. அடுத்து வந்து எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2,52,122 பேரை நீக்கிருக்காங்க. இதுல வந்து நீக்கினது போக திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட 18,69,740 பேர் இருக்காங்க. அடுத்து வந்து மயிலாடுதுறை பார்க்கலாம். மயிலாடுதுறை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,83,500 பேர் இருந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 75,378 பேர் நீக்கிருக்காங்க. நீக்கினது போக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7,08,122 பேர் இப்போதைக்கு அங்க வந்து ஓட்டர்ஸா இருக்காங்க. அடுத்தது ராமநாதபுரம் பார்க்கலாம். ராமநாதபுரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,08,690 பேர் இது வரைக்கும் ஓட்டர்ஸ் இருந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1,17,364 பேர் நீக்கிருக்காங்க. நீக்கினது போக ராமநாதபுரத்துல மட்டுமே 10,91,326 பேர் இப்போதைக்கு ஓட்டர்ஸா இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17,27,490 பேர் வந்து அங்க வரைக்கும் ஓட்டர்ஸா இருந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1,82,865 பேர் நீக்கிருக்காங்க. அப்ப நீக்கினது போக விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 15,44,625 பேர் இருக்காங்க. அடுத்து வந்து விருதுநகர் மாவட்டத்தை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,26,485 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து 1,89,964 பேர் வந்து நீக்கிருக்காங்க. நீக்கினது போக விருதுநகர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 14,36,520 பேர் இருந்திருக்காங்க. அடுத்ததான் வந்து சேலம் மாவட்டம் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,30,537 பேர் இருந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,62,429 30 லட்சத்துக்கு 3 பரவாயில்ல. இது வந்து ஓரளவு ஓகே தான் சொல்லலாம். இதுல வந்து நீக்கினது போக சேலம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 26,68,108 பேர் இப்போதைக்கு வந்து சேலம்ல ஓட்டர்ஸா இருக்காங்க. அடுத்து வந்து நீலகிரி மாவட்டம். அதாவது 5,89,167 பேர் ஓட்டர்ஸ் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுல வந்து எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 56,091 பேரை வந்து நீக்கிருக்காங்க. நீக்கினது போக நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5,33,076 பேர் ஓட்டர்ஸா அங்க இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,03,030 பேர் வந்து ஓட்டர்ஸா இது வரைக்கும் இருந்திருக்காங்க. அங்க வந்து 2,15,025 பேர் வந்து நீக்கிருக்காங்க. நீக்கினது போக 10,88,005 பேர் வந்து இப்போதைக்கு அங்க வந்து ஓட்டர்ஸா இருக்காங்க. அடுத்தது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,92,872 ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1,53,373 பேர் நீக்கிருக்காங்க. நீக்கினது போக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 14,39,499 இந்த வந்து ஓட்டர்ஸ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,75,091 ஓட்டர்ஸ் அங்க இருந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1,51,902 பேர் வந்து நீக்கிருக்காங்க. நீக்கினது போக தென்காசியில வந்து 12,23,189 பேர் வந்திருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,85,432 பேர் இருந்திருக்காங்க. நீக்கினது போக தர்மபுரி மாவட்டத்தில் 12,03,197 பேர் இருந்திருக்காங்க. இங்க தான் வந்து ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்பர் கவுண்ட் கம்மியா இருந்தாலும் அது 12 லட்சத்திலே இருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பெரம்பலூர். அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 5,90,490 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 49,548 பேர் நீக்கிருக்காங்க. நீக்கினது போக பெரம்பலூர் மாவட்டத்தில் 5,40,942 பேர் இருக்காங்க. அடுத்ததா கடைசியா வந்து பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு இருக்கிற ஓட்டர்ஸ் யாரு அப்படின்னா 1,29,980 ஓட்டர்ஸ் இப்போ வரைக்குமே அங்க இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 15.18 ஓட்டர்ஸ் வந்து இப்போதைக்கு கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் வந்த ஓட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6,41,14,587 ஓட்டர்ஸ் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் 5,43,76,755 பேர் இருக்காங்க. இதுல வந்து நீக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா 97,37,832 பேர் இருக்காங்க. இதுல வந்து ஆண் ஓட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 2,66,63,233 பேர் இருக்காங்க. இதுல பெண் வாக்காளர்கள் எவ்வளவு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 2,77,60,332 பேர் இருக்காங்க. இதுல மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 4,19,335. இதுல வந்து பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று பாலினத்தார்கள், அதாவது 2 பாலினம் இணைஞ்சவங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 7,191 பேர். இப்போ வந்து இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 கோடியே இருக்குன்னு சொன்னாங்க. இதுல வந்து இறந்தவங்க வந்து எவ்வளவு பேர் கம்மி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இறந்தவங்க கம்மி பண்ணது கிட்டத்தட்ட 26,94,672 பேர். இது வந்து 2 ஓட்டு வச்சிருப்பாங்களா, 2 ஓட்டு போட்டு 2 சைடு காசு வாங்குறவங்க, அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,39,278 பேர். இதுல வந்து அட்ரஸே இல்லாதவங்க பாத்தீங்க அப்படின்னா 66,44,889 பேர். அதாவது எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஓட்டு வந்து கம்மி பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு ஓட்டு கம்மி பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.